ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 2.2ல கொஸ்டின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 4ல என்ன இருக்குன்னா ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ். ரைட்டுங்களா? இதில் நான் ஜீரோஸ்னால் என்னம்மா சொன்னேன்? ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னேன். இந்த வார்த்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபேக்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஜீரோஸ்னால் இன்னொரு பேர் வந்து ஃபேக்டர்ஸ் சொல்லலாம், ரூட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. போன சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க? இந்த ஃபேக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கொடுத்து ஈக்குவேஷனை ஜீரோவாக ஆக்க சொன்னாங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க? அந்த எக்ஸோட வேல்யூஸை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அதான் ஃபைண்ட் த ஃபேக்டர்ஸ், அதாவது எக்ஸோட வேல்யூஸ். ரைட்டுங்களா? எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். கிவன் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5. இப்போ இதோடைய ஃபேக்டரை கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணணும்? இந்த பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கணும்? ஜீரோவாக இருந்தால் இந்த ஃபேக்டரை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? லெட் P of x equal to 0ன்னு எடுத்துக்க போகிறோம். அதாவது x plus 5, P of x x plus 5 equal to 0ன்னு எடுத்தா x is equal to என்ன வந்துடும்? minus 5. ரைட்டுங்களா? அப்போ x is equal to minus 5 is the factor of the given polynomial. புரிஞ்சுங்களாமா? ஈஸிங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்த சம் நம்ம பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? இப்போ சப்டிவிஷன் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்க? P of x is equal to x minus 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? let P of x equal to 0 போட போறீங்க, which implies x minus 5 equal to 0. அப்போ x ஓட வேல்யூ 5. இது செகண்ட் ஈக்குவேஷன். ரைட்டுங்களா? இப்போ இதுலயே தேர்ட்மா P of x is equal to 2x plus 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ let P of x is equal to 0ன்னு அப்ளை பண்ண போகிறோம், which implies 2x plus 5 equal to 0. அப்போ 2x மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 5 அந்த பக்கம் போச்சுன்னா என்னமாகும்? minus 5. அப்போ x is equal to 2 அந்த பக்கம் போச்சுன்னா minus 5/2. அப்போ x is equal to minus 5/2 is the factor or zeros of the given polynomial அப்படின்னு இங்கே எழுத போகிறீங்க. அடுத்து சப்டிவிஷன் நம்பர் 4. சப்டிவிஷன் நம்பர் 4ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா P of x equal to 3x minus 2ன்னு கொடுத்துருக்காங்கம்மா. சரிங்களா? இதுலேயே அதே மாதிரி போடுங்க. let P of x equal to 0ன்னு அப்ளை பண்ணுங்க. அப்போ 3x minus 2 equal to 0ன்னு போடலாம். அப்போ 3x equal to minus 2 அந்த பக்கம் போச்சுன்னா 2. ஸோ x is equal to 2/3. அப்போ x is equal to 2/3 is the factor of this polynomial. ரைட்டுங்களாமா? ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் நம்பர் 5. சப்டிவிஷன் நம்பர் 5ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா P of x equal to 3xன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயே அதே மாதிரி எழுதுங்க. let P of x equal to 0, அதாவது 3x equal to 0. அப்போ x is equal to 0 divided by 3. இந்த 3 அந்த பக்கம் போச்சுன்னா by 3. அப்போ என்ன வந்துடுது? anything by 0 by anything 0. அப்போ x is equal to 0 is the factor of the given polynomial அப்படின்னு போட போகிறீங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். 6 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 6ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா P of x equal to ax where a not equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனில் ஏன்ற நம்பர் 0க்கு ஈக்குவலாக இல்லை. ரைட்டுங்களா? அப்போது let P of x equal to 0. அப்போது ax equal to 0 which implies x is equal to 0/a equal to 0. சரிங்களா? இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சப்டிவிஷன் 7 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா சப்டிவிஷன் 7. சப்டிவிஷன் 7ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா P of x equal to cx plus d, c not equal to 0 and c, d are real numbers அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா. c and d are real numbers. ரொம்ப இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம என்ன பண்ணுவோம்? let P of x equal to 0, அதாவது cx plus d equal to 0. அப்போ cx equal to d அந்த பக்கம் போச்சுன்னா minus d. ஸோ x is equal to minus d by c. அப்போ xக்கு ஈக்குவல் டு மைனஸ் டி பை சி போட்டால் இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறிடும்? 0ன்னு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4மா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.